வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இத வாங்கி கொடுக்கறதுக்கு உங்க அம்மா என்னென்ன பேச்சு பேசுறா? ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. உங்க ஒருத்தர் கவிதை மேல பாசம் இருக்கே. எனக்கு எப்பவுமே உன் மேல பாசம் இருக்கு மது. நானும் செவந்தி கிட்ட உன் உயிர் முக்கியமா போன் வாங்கி தராம கண்டிக்கிறது முக்கியமானு கூட கேட்டேன். ஆனா அவ உன் உயிரை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம கடைசி வரைக்கும் உனக்கு போன் வாங்கி தர மறுத்துட்டா. அவளுக்கு அவ ஈகோ தான் முக்கியமா போச்சு. அதனாலதான் அவ அப்படி பண்ணிட்டா. இதுக்காக நான் என்னென்ன போராட்டம் பண்ணேன், அதை எதையுமே கொஞ்சம் கூட மதிக்காம அம்மா என்ன அழ வச்சுட்டாங்க. அதனாலதான் நீ கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நல்லா படிக்கணும்னு நானே போன் வாங்கிட்டு வந்து தந்தேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன். அம்மா முன்னாடி போனை வச்சு பேசி பாத்தியா, என் சித்தி எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க, இனிமேல் எனக்காக என் சித்தி இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஐயோ, நாமளே நமக்கு குழி தோண்டிக்கிட்டோம் போல இருக்கே. நாம தான் வாங்கி கொடுத்தோன்னு தெரிஞ்சது, சோலி முடிஞ்சது. மது, நீ இங்கதான் தப்பு பண்ற. என்ன சித்தி ஆச்சு? இல்ல, ஏற்கனவே உங்க அம்மா செவந்திக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இதுல உனக்கு மொபைல் வாங்கி கொடுத்தது நான் தானே தெரிஞ்சது. அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணி என் மேல இல்லாத போலாததெல்லாம் சொல்லி உன்கிட்ட இருந்து மொபைல புடுங்கறதும் இல்லாம என்னையும் அங்க இருந்து விரட்டி விட்டுடுவா. என்ன சித்தி பண்றது? இங்க பாரு, நீ இந்த மொபைல வச்சிருக்கிறது நம்ம வீட்ல யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா நான் தான் இந்த மொபைல வாங்கி கொடுத்தேங்கிறத நீ எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் உன் படிப்புக்கு உதவியா இருக்கும்னு தான் வாங்கி கொடுக்கறேன். அத பல மாதிரி பேசி பழிய ஏன் மேல போட்டுருவாங்க. புரிஞ்சுதா? புரியுது சித்தி. நான் யார்கிட்டயும் நீங்க தான் இந்த மொபைல் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லவே மாட்டேன். போதுமா? ஆஹா, போதாது மது.